வேர்களின் ரகசியம். ஒரு மூங்கில் மரத்தின் கதை. ஒரு அழகான கிராமத்தில் இனியன் என்ற சிறுவன் தன் தாத்தா அன்புடன் வசித்து வந்தான். ஒரு நாள் தாத்தா அவனிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்தார். இதை உன் தோட்டத்தில் நடு, இது உனக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்று தாத்தா சொன்னார். இருவரும் சேர்ந்து அந்த விதையை மென்மையான மண்ணில் நட்டார்கள். ஒரு மாதம் கடந்தது. இனியன் தினமும் அந்த இடத்திற்கு சென்று தண்ணீர் ஊற்றினான். ஆனால் மண்ணுக்கு மேலே ஒரு சிறிய துளிர் கூட வரவில்லை. ஆனாலும் தாத்தா சொன்னது போலவே அவன் நம்பிக்கையுடன் அந்த இடத்தை தினமும் கவனித்துக் கொண்டான். ஒரு வருடம் ஓடிவிட்டது. நிலம் இன்னும் அப்படியேதான் இருந்தது. இதை பார்த்த பக்கத்து வீட்டுக்காரர் மணி இனியனை பார்த்து சிரித்தார். ஏன் இந்த வெறும் மண்ணுக்கு இவ்வளவு பாடுபடுகிறாய்? இதில் எதுவும் வளராது என்று கேலி செய்தார். 3 ஆண்டுகள் முடிந்தன. இன்னும் செடி முளைக்காததால் இனியன் மிகவும் சோர்வாக உணர்ந்தான். தாத்தா, நான் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறேன், ஆனால் இன்னும் ஒரு செடி கூட வளரவில்லையே. என் உழைப்பு எல்லாம் வீணாகிவிட்டதா என்று கவலையுடன் கேட்டான். தாத்தா அன்பு இனியனின் தோளில் மென்மையாக கை வைத்தார். மகனே, வெளியே எதுவும் தெரியாவிட்டாலும் பூமிக்கு அடியில் அந்த விதை தன் வேர்களை மிகவும் ஆழமாகவும் பலமாகவும் பரப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த வேர்கள் தான் அதன் உண்மையான பலம் என்று அன்புடன் விளக்கினார். 5வது ஆண்டு பிறந்தது. ஒரு நாள் அதிகாலை இனியன் தோட்டத்திற்கு சென்றபோது ஆச்சரியத்தில் உறைந்து போனான். இத்தனை காலம் வெறும் மண்ணாக இருந்த இடத்தில் ஒரு சிறிய அழகான பச்சை துளிர் மண்ணை பிளந்து கொண்டு வெளியே தலை நீட்டி இருந்தது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் ஒரு மாயாஜாலம் போல இருந்தது. அடுத்த 6 வாரங்களில் அந்த சிறிய துளிர் மின்னல் வேகத்தில் வளரத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அது பல அடி உயர்ந்து கொண்டே போனது. இனியனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. வெறும் 6 வாரங்களில் அந்த மூங்கில் மரம் 80 அடி உயரத்திற்கு விண்ணை தொடும் அளவுக்கு வளர்ந்து நின்றது. ஊரே திரண்டு வந்து அந்த அதிசயத்தை பார்த்தது. இனியன் அண்ணாந்து பார்த்து வியந்தான். இது வெறும் 6 வார உழைப்பு அல்ல இனியன், இது 5 ஆண்டுகளும் 6 வாரங்களும் சேர்ந்த உழைப்பு. அந்த 5 ஆண்டுகள் அது தன் வேர்களை பலப்படுத்தவில்லை என்றால் இப்பொழுது இவ்வளவு உயரமாக அதனால் நிற்க முடியாது என்றார் தாத்தா. இனியன் இப்போது ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். நாம் செய்யும் உழைப்புக்கு உடனடி பலன் கிடைக்காவிட்டாலும் அது வீணாவதில்லை. நாம் நமக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாமும் உயரும் பொழுது அந்த வளர்ச்சி அனைவரையும் வியக்க வைக்கும். நன்றி.